விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திமுக அழைப்பு விடுத்திருந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட உள்ள நிலையில் இன்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். அது குறித்த தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். முதலாவதாக செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இன்றைக்கு நடக்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்திருக்கிறாங்க? இந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? தம்பி தமிழரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அசோக் நகரில் நடைபெற இருக்கிறது. இதற்காக அக்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக திமுக அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்த முடிவுகளும், அதே போன்று காவிரி விவகாரம், தமிழக அரசின் தற்போதைய சூழல் நிலவரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. 11 மணி அளவில் தொடங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். முக்கிய அம்சமாக பார்க்கும்பொழுது திமுக அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கலாமா அல்லது அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எடுக்க இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் ஒரு அம்சமாக பார்க்கும்பொழுது மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ இந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம், அதே போன்று கூட்டணி தலைவர்களுடைய கருத்தாகவே இது முன்வைக்கிறோம் என்று 22ஆம் தேதி அவர் அறிவித்திருந்தார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இதில் பங்கேற்பது குறித்த முடிவு இன்று நடைபெறக்கூடிய இந்த நிர்வாக குழு கூட்டத்திலே நாங்கள் எடுக்க இருக்கிறோம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கார்கள். இது மட்டும் இல்லாமல் பொதுவாக காவிரி விவகாரம் பொதுவான மக்களுடைய பிரச்சனை, எனவே இது போன்ற பொதுவான கோரிக்கையில் பங்கேற்பது குறித்து யார் அழைப்பு விடுத்தாலும் நாங்கள் பங்கேற்கலாம் என்ற முடிவை ஏற்கனவே நாங்கள் எடுத்திருந்தோம். எனவே திமுக அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது குறித்த முடிவுகள் இன்று அறிவிக்க இருக்கிறோம் என்று திருமாவளவன் நேற்று நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் ஒரு சாரார் திமுக நடத்த இருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கலாம் என்ற கருத்தையும் முன்வைக்க இருப்பதாகவும், அதே போன்று பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு கருத்தை மாவட்ட செயலாளர்கள் ஒரு சிலர் முன்வைக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, அதிகாரப்பூர்வமாக கூட்டத்தில் இருப்பதற்கான முடிவுகள் சாத்தியமா என்பது குறித்து இன்று மதியம் அதிகாரப்பூர்வமாக கூட்டத்திற்கு பின்பு தெரிய வரும். தம்பி தமிழரசன். ராஜ்குமார், நீங்க இணைப்பிலே இருங்க. ரமேஷ், காவிரி விவகாரம் தொடர்பாக கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார். திமுக சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது அண்ணா அறிவாலயத்துள்ள கலைஞர் அரங்கில் நாளை காலை சரியாக 10:30 மணிக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் திமுக செய்திருக்கிறது. கடந்த 20ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய லெட்டர் பேரில் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை அனுப்புகிறார். 2 பக்கங்கள் கொண்ட அந்த கோரிக்கை மனுவிலே மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். ஏனென்றால் 3 போக விவசாய சாகுபடி என்பது தமிழகத்திலே பொய்த்து போய் கொண்டிருக்கின்ற சூழலில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்க்கட்சி தலைவராக என்னுடைய தலைமையில் நடைபெறுகிறது என்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கையெழுத்து தான் போட்டிருந்தார். அதாவது கட்சி ரீதியாக கூட அழைப்பு இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு அந்த லெட்டர் பேரில் தான் அவர் அந்த அழைப்பையே விடுத்திருந்தார். அது பத்திரிகைகள் எல்லாம் கூட கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்பது திமுகவுடைய அவாவாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு முரசொலி இதழிலே கூட முதல் பக்கத்திலே அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்ற அந்த செய்தி தான் முதல் பக்கத்திலே போட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பெரும்பாலான எதிர்க்கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கொள்கையிலே வேறுபாடு உள்ள மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் கூட இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் சில ஏற்கனவே எதிர்வினை கருத்து காட்டிக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம்? ஏனென்றால் கடந்த முறை நடைபெற்ற அந்த அனைத்து விவசாயிகள் கூட்டம் என்பது சிறிய
அரங்கில் தான் நடத்த திட்டமிட்டது நடைபெற்றது. ஆனால் நாளை நடைபெறக்கூடிய அரங்கு என்பது பெரிய அளவிலே பெரிய பிரம்மாண்டமாக செய்ய திமுக திட்டமிட்டிருக்கிறது. கலைஞர் அரங்கத்தில் இதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளை திமுக சார்பில் செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் அனைத்து விவசாய சங்கங்களையும் இணைப்பது, ஏற்கனவே அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளராக PR பாண்டியன், அதே போல பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன, அவர்களெல்லாம் அழைத்து வருவது என்பது உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை திமுக சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. அறிவாலயத்தில் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி ஸ்டாலின் இருக்கிறார். தற்பொழுது இவர் கோபாலபுரம் சென்று மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்ய இருக்கிறார். உமா, ரமேஷ், நீங்க இணைப்பிலே இருங்க. திமுக சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ இந்த கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி கலந்து கொள்ளாது என்று தெரிவித்திருக்கிறார். அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து இந்த கூட்டத்தில் பங்கேற்பதா இல்லையா என்று அறிவிக்கப் போவதாக கூறியிருக்கிறார். அவர்கள் இருவரும் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஊரை ஏமாற்றுகிற வேலை. ஆகவே இதில் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை. நேற்றைக்கு நடைபெற்ற 4 கட்சிகளினுடைய கூட்டணி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டத்திலும் இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டோம். 25ஆம் தேதி நடத்துவதாக திமுகவினுடைய பொருளாளர் கூட்டுகிற கூட்டத்தில் பங்கேற்பது உசிதமல்ல. நேற்றைய தினத்தில் கூடிய கூட்டத்தில் நாங்கள் 4 பேரும் கலந்து கொண்டு பேசிய போது இந்த 25ஆம் தேதி கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என்றுதான் நாங்கள் அந்த முடிவுக்கு வந்தோம். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டணி 4 கட்சிகளின் தலைவர்களின் கூட்டத்தில் பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் பங்கேற்பதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் எமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், குறிப்பாக தலைமை நிர்வாக குழு உறுப்பினர்கள் இது குறித்து ஒரு மீளாய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு எமது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் உடன்பட்ட அந்த கருத்தை மீளாய்வு செய்வது என்ற அடிப்படையில் கூட இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கிறோம் என்பதை அதன் பின்னர் அறிவிப்போம். மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்த கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்த கருத்தையும் பார்த்தோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு வைகோ சொல்லியிருக்கிறாரு. நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. இந்த இருவேறு கருத்துக்களும் மக்கள் நல கூட்டணியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாம எடுத்துக்க முடியுமா? தம்பி தமிழரசன், நிச்சயமாக இதில் மக்கள் நல கூட்டணி தலைவர்களுடைய கூட்டணிக்குள்ளே இந்த அனைத்து கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, சமீபத்திய நிகழ்வுகள் பார்க்கும்பொழுது கூட்டணி தலைவர்களிடையே ஒரு மாறுபட்ட கருத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடியும். 22ஆம் தேதி வைகோ செய்தியாளர்களிடம் அறிவிக்கும் பொழுது மக்கள் நல கூட்டணி இந்த அனைத்து திமுக அழைப்பிடித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கான சாத்தியமில்லை, பங்கேற்கவில்லை என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பேசும்பொழுது மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பேசும்பொழுதே திமுக அழைப்பிடித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கலாம் என்ற கருத்தை முன்வைத்திருந்தோம். ஆனால் பங்கேற்கவில்லை என்ற கருத்தை வைகோ அறிவித்திருக்கிறார். இது பெரும்பான்மையான கருத்து என்றும் அறிவித்திருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் வைகோ மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ அறிவித்ததற்கு பிறகு திமுக அழைப்பிடித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்பது குறித்து அதிகாரப்பூர்வமான முடிவு என்ன என்பது இன்றைய நடைபெறக்கூடிய இந்த மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் ஒரு புறம் பார்க்கும்பொழுது ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்றால் எதிர்க்கட்சியாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தமிழக மக்களின் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரி விவகாரம் குறித்து எதிர்க்கட்சியாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம் என்ற கருத்தை முதலில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தினார். அதே சமயம் திமுக அழைப்பு விடுத்தால் அனைத்து கட்சி கூட்டத்திலும் அல்லது குடியரசுத் தலைவரை சந்திக்கிறது மற்ற நிகழ்வுகளில் பங்கேற்போம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்போம் என்ற கருத்தையும் திருமாவளவன் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது மக்கள் நல கூட்டணியின் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் செய்தி அறையில் நமது மூத்த செய்தியாளர் ராமானுஜம் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ராமானுஜம், திமுக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிலையில சில கட்சிகள் வருவதற்கான அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க, ஒரு சில கட்சிகள் வரல அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சமயத்துல திமுக மேல பல்வேறு விமர்சனங்களும் வைக்கப்படுது. இந்த விமர்சனங்களை திமுக வட்டாரம் எப்படி பாக்குது?
திமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது பொறுப்பான எதிர்க்கட்சி என்ற முறையில் அழைப்பு விடுத்திருக்கிறோம் என்று. தற்பொழுது நமது இணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். இந்த திமுக அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொள்ளுமா அல்லது மக்கள் நல கூட்டணியில் பெரும்பான்மையாக எடுக்கப்பட்ட முடிவின்படி அந்த கூட்டத்தை புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க ரவிக்குமார். இன்றைக்கு எங்களுடைய நிர்வாகிகளை கூட்டி இது தொடர்பாக விவாதிக்க இருக்கிறோம். இப்பொழுது பெரும்பாலான தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்டம் துவங்க இருக்கிறது. அதில் வருகிற கருத்துக்களின் அடிப்படையில் முடிவை எங்கள் தலைவர் அறிவிப்பார்கள். இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் முதலாக ஆளும் கட்சி, அது குறிப்பாக அரசாங்கம், தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பல மாதங்களாக நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். எங்கள் தலைவர் அறிக்கைகள் மூலமாகவும் ஆர்ப்பாட்ட போராட்டங்களின் வாயிலாகவும் அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தார்கள். அது பயன் தராத நிலையில அரசாங்கம் மட்டுமல்ல, எதிர்க்கட்சிக்கும் அந்த தார்மீக பொறுப்பு இருக்கிறது. எனவே அரசு கூட்டவில்லை என்று சொன்னால் இங்கே இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழர்கள் அனைவரும் காவிரி பிரச்சனையில் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த கடமையை எதிர்க்கட்சி என்கிற முறையில திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்கள். அறிக்கை மூலமாகவும் அந்த கருத்தை தெரிவித்தார்கள். ஆனால் அப்பொழுது அது தொடர்பாக கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அது அவருடைய சொந்த கருத்து என்று அதற்கு மேல் அதை பற்றி எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் சில வாரங்கள் கழித்து தஞ்சையிலே அவர்கள் மேற்கொண்ட உண்ணாவிரதத்தின் முடிவிலே அவர் இப்படியான ஒரு கூட்டத்தை நாங்களே கூட்டுவோம், தமிழக அரசிடம் கூட்டுவதற்கு வலியுறுத்துவோம், அப்படி அவர்கள் கூட்டவில்லை என்றால் நாங்களே அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அது தொடர்பாகவும் ஊடகவியலாளர்களிடம் கேட்டபோது, ஊடகவியலாளர்கள் எங்கள் தலைவரிடத்தில் கேட்டபோது, இது இப்பொழுது ஒரு காலம் கடந்து அறிவிப்பாக இருந்தாலும் கூட, ஏனென்று சொன்னால் வேளாண்மை வாரியத்தை அமைக்கப் போவதில்லை என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறது, வெளிப்படையாக சொல்லி இருக்கிறது. இந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பாகவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்திருந்தால் இவ்வளவு வெளிப்படையாக தமிழகத்துக்கு எதிரான நிலையை மத்திய அரசு மேற்கொண்டிருக்காது என்ற பொருளில இந்த கூட்டத்தை இன்னும் முன்னதாகவே கூட்டியிருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் அழைத்தால் நாங்கள் அதில் கலந்து கொள்வோம் என்று எங்கள் தலைவர் கருத்து தெரிவித்தார். மீண்டும் ஒரு முறைக்கு 4 முறையாக இப்படியான கூட்டம் நடந்தால் அதில் நாங்கள் பங்கேற்போம் என்றும் சொன்னார். இதனிடையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்களுடைய விவசாய சங்கங்கள் அவருடைய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அந்த கடிதத்தின் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் அவர்களை நேரிலே வந்து இது தொடர்பாக பேச வாருங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 3ஆம் வாரத்தில் அவர்களே நேரிலே சென்று அது தொடர்பாக பேசினார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் அடுத்து அந்த டெல்டா மாவட்ட போராட்டத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவித்தது. பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கூட்டப்பட்ட கூட்டம், அதிலும் இவர்கள் 2 பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்துக்கு மதிமுகவுக்கோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கோ அழைப்பு அனுப்பப்படவில்லை. ஆனால் இந்த பொது பிரச்சனையிலே அது மாதிரியான ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படுவது நல்லது, ஒன்றாக நிற்பது நல்லது என்ற அடிப்படையில நாங்கள் அதை குறையாக பார்க்கவில்லை, அதை வரவேற்கத்தான் செய்தோம். அதன் அடிப்படையிலே தான் எங்கள் தலைவரும் தொடர்ந்து இப்படியான அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுமையானால் அதில் நாங்கள் பங்கேற்போம் என்று சொல்லி வந்தார்கள். அந்த கருத்தை தான் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இன்றைக்கு எங்களுடைய இந்த கருத்து அதிலே ஒரு கன்சென்சஸ், ஒரு ஒருமித்த கருத்து இந்த 4 கட்சிகளிடையே வருவதற்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மற்ற நிர்வாகிகளுடைய கருத்தையும் கேட்டு இதில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க ரவிக்குமார், அதாவது ஒரு பொது பிரச்சனை என்பதால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறோம் என்று. ஆனால் மக்கள் நல கூட்டணி இருக்கக்கூடிய, நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய, உங்களால் உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணியில் மற்ற கட்சிகள் நீங்கள் கலந்து கொள்வதை எப்படி பார்க்கிறார்கள்? அது பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்ல, மற்ற கட்சிகளுக்கும் இதுல பெரிய முரண்பாடு கிடையாது. உதாரணத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய
விவசாய சங்கத்துக்கோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய விவசாய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கோ இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே பெரிய மறுப்பு எதுவும் கிடையாது. ஆனால் என்ன பொதுவான முடிவு எடுக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில நாங்கள் அந்த முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்றுதான் அந்த பொறுப்பாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பொது பிரச்சனையில ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் மறுப்பு கிடையாது. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு ஐயம் அல்லது அவர்களுக்கு இருந்த தயக்கம் என்னவென்றால், இடைத்தேர்தல் ஆரம்பிக்கிறது, இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது 26ஆம் தேதி தொடங்குகிறது. அதற்கு முதல் நாள் இப்படியான ஒரு கூட்டத்தை கூட்டி அதிலே நாமெல்லாம் கலந்து கொண்டால் எல்லாம் ஏதோ ஒரு புது அணி உருவாகுவது போல ஒரு மக்கள் மத்தியில ஒரு எண்ணம் ஏற்பட்டுவிடும், அது ஒரு தவறான சமிக்கையை கொடுத்துவிடும் என்ற ஒரு தயக்கம் தான் அவர்களிடத்திலே இருந்தது. அதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டார்களே தவிர வேறு எந்த தயக்கத்தையும் குறிப்பிடவில்லை. ஒரு பொதுவான பிரச்சனையில ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதிலே இடதுசாரிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அதிலே கருத்து மாறுபாடு எதுவும் இல்லை. எனவே நாங்கள் நிச்சயமாக இந்த முடிவை மற்ற கட்சியுடைய தலைவர்களும் மறுபரிசீலனை செய்ய இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். நன்றி திரு ரவிக்குமார். ரவிக்குமார் சொன்னதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் என்கிறதை மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார் திமுக நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில். அது மட்டுமில்லாமல் மற்றொரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். மக்கள் நல கூட்டணி தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ் கண்டிப்பா ராமானுஜம், மக்கள் நல கூட்டணி தன்னுடைய கோரிக்கையை மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை ரவிக்குமார் முன் வச்சிருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்பிலே இருங்க. செய்தியாளர் ராஜ்குமார், ரமேஷ் நீங்களும் இணைப்பிலேயே இருங்க. இந்த விவகாரம் குறித்து இன்னும் விரிவாக பேசலாம். காவிரி விவகாரத்தில் திமுக ஏற்பாடு செய்துள்ள அனைத்து கட்சி கூட்டம் குறித்து அரசியல் கட்சிகளின் முன்னணி தலைவர்கள் என்ன சொல்கின்றனர் என்று பார்க்கலாம். எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பி இருக்கிறோம். எல்லோரையும் ஏற்கனவே வரவேற்று இருக்கிறோம். பாஜக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும், வைகோ உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் நாங்கள் வரவேற்று இருக்கிறோம். எங்களுடைய அழைப்பு என்பதே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு தான். ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லி ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துறாங்க. காவேரி பிரச்சனையை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்னைக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டும் தமிழ்நாட்டுக்கு சாதகமான தீர்ப்பை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விவகாரம் கோர்ட்டுக்கு போன பிறகும் மீண்டும் அதை அரசியலாக்குவது திமுக நிச்சயமாக அவர்கள் நினைத்திருந்தால் அன்னைக்கே செஞ்சிருக்கலாம். இப்ப போடுறது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டும் இந்த கூட்டம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தேவையே கிடையாதது. உச்சநீதிமன்றத்தில் இன்று பிரச்சனை இருக்கிறது. நான் சொல்வதெல்லாம், நீங்க உங்களோட கூட்டணி கட்சியான காங்கிரஸை மட்டுமே கூப்பிட்டு கூட்டம் நடத்துங்கள். ஏனென்றால் இன்று இங்கே தண்ணீரை திறந்துவிட வேண்டியது காங்கிரஸ் அரசு. காவேரி விவகாரம் தொடர்பாக திமுக அழைப்பு விடுத்திருந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ளன. இதுகுறித்த தகவல்களை ராஜ்குமாரும், காவேரி விவகாரம் தொடர்பாக கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்த இருக்கிறார். இதுகுறித்த தகவல்களை ரமேஷ் வழங்கியமைக்காக நன்றி. ராமானுஜம் அவர்களுக்கும் நன்றி.